ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து கதைகள் உங்களுக்கு அப்லோட் பண்ணோடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். என் பேர் வந்து மெயினாக நான் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சித்தப்பா தான். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்பா, அம்மா வந்து ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால வந்து எங்கள் மாமா வீட்டு சைடு யாருமே வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்பா, அம்மா எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கும் வந்து நான் அப்பா வந்து குழந்தையா இருக்கிறப்பயே அவங்களோட அம்மா, அப்பா இறந்ததுனால, எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்து அப்பயிலேருந்தே எங்கள் மேலே ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் சித்தப்பாவோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு பையன் 1, ஒரு பொண்ணு 1. இப்படி எங்கள் அம்மா, அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் வந்து எங்க அப்பா பேர்ல வந்து வீடு மட்டும் ஒரு வீடு இருந்தது. ஏன்னா நாங்க தங்கியிருந்த வீடு, அந்த வீடு மட்டும் இருந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல வந்து என்னை ஏத்துக்கிறதுக்கு யாருமே வந்து தயாரா இல்ல. எங்க சித்தப்பா தான் வந்து ஒரு விஷயமா வந்து என்ன வந்து எப்படி சொல்றது? அவர் தான் வந்து என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் குழந்த மாரி என்ன பார்த்து வளர்த்தாரு. எங்க அப்பா வந்து ஒரு 7த் அந்த 8த் போற இதுல வந்து இறந்தது. கிட்டத்தட்ட வந்து எங்க சித்தப்பா வந்து 10 வருஷத்துக்கிட்ட வந்து இப்ப எனக்கு வந்து 23 வயது ஆகுது. ஒரு 10 வருஷம் கிட்ட அவர் தான் என்ன வளர்த்து ஓரளவு படிக்க வச்சிருக்காரு. ஒரு காலேஜ்ல நல்ல காலேஜ்ல படிக்க வச்சாரு. ஆனா எனக்கு நாள் ஃபுல்லா எப்படி போகும்னா, ஒரு மாரி எங்க அம்மா, அப்பா இல்லாத ஒரு தனிமையிலேயே தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என்னதான் வந்து நம்மள வந்து ஒருத்தவங்க டேக் கேர் பண்றதுக்கு ஆளுங்க இருந்தாலும், நம்மளுக்கு பாசம் ஒரு உண்மையான ஒரு பாசத்தையும், அன்பையும் வந்து நம்ம அம்மா, அப்பாவ தவிர வேற யாராலயுமே குடுக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். நம்ம சொல்லலாம், இது மாரி எனக்கு வந்து இவங்கள மாரி அம்மா, அப்பா இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறோம், அவங்க மாரி அம்மா, அப்பா இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும், என்னைக்குமே வந்து நம்ம அம்மா, அப்பா வந்து நம்மளுக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து எங்க அம்மா, அப்பாவ இழந்த அந்த ஒரு 10 வருட காலம் வந்து நான் என் வாழ்க்கையில வந்து எல்லா சக்ஸஸுமே கிடைச்சுச்சு. நல்லா படிச்சேன். நல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சுச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஆனா வந்து எங்க அம்மா, அப்பாலாம் வந்து இத பார்க்குறதுக்கு என் கூட இல்லையேங்கிறது தான் என்னோட ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எங்க சித்தி வந்து என்னை எப்போதுமே வந்து ஒரு என்னைக்குமே வந்து என்னதான் வந்து நம்மள பாசமா இதா பார்த்துக்கிட்டாலும் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து அவங்க குழந்தைங்களுக்கு குடுக்குற ஒரு ப்ரிஃபரன்ஸ வந்து நம்மளுக்கு சில நேரங்கள்ல வந்து குடுக்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஒரு சொந்த குழந்தைங்கள பார்க்குற மாரி நம்மள பார்க்கலாம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மத்தவங்களோட ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் தான். ஆனா எங்க சித்தப்பா அது மாதிரி பார்க்கல. அவங்க அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறது ஒரு தாண்டி அவர் பொண்ணு மாரி தான் என்ன வந்து பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல பேர தான் எடுத்து குடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு காலேஜில படிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில பெரிய கம்பெனியில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அங்கேயே எனக்கு வந்து மாதம் ஒரு 30,000 சம்பளத்துக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சோனே முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, சித்தப்பா கொஞ்சம் கடன்ல இருந்தாரு. ஏன் அப்டின்னா, அவருக்கு வந்து என்ன படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குழந்தைங்க, அதாவது என்னோட தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து ஒரு தம்பி மட்டும் காலேஜ் அப்பதான் ஃபைனல் இயர் போற இதுல இருந்தான். தங்கச்சி அது மாரி இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணா. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு தொழில்ல கொஞ்சம் நஷ்டம் அப்படியே போயிட்டு இருந்ததுனால, அவருக்கு வந்து ஒரு 10,00,000 மேல வந்து ஒரு கடன் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மனசுல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவரோட கடன வந்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. எங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன். இது மாரி எனக்கு வேலை கிடைச்சிது சித்தப்பா, இது மாரி இவ்வளோ சேலரி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா, நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க சித்தியும் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லம்மா, ஏதோ வந்து படிக்க வச்சுட்டு வீட்ல இல்லாம, பரவாயில்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட வேலைய வந்து நான் தொடங்க ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு 2, 3 மாதங்கள் வந்து அப்படியே போணுச்சு. எங்க சித்தப்பாவோட கொஞ்சம் கடன கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா, எங்க சித்தப்பாவுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அதாவது நான் வந்து என்னோட கடமைய தாம்மா செஞ்சேன். அப்படின்னு அவரு சொல்வாரு. இருந்தாலும் வந்து இப்ப இந்த பணத்த வாங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கும்பாரு. ஆனா இருந்தாலும் வந்து நம்மளோட உதவி வந்து என்னைக்குமே வந்து அவங்க நம்மளுக்கு இப்போ உதவி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வளர்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்கங்கிறப்போ, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அத வந்து செய்யணுமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம சித்தப்பாவுக்கு அத பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அவர் வந்து சொல்றப்ப நான் சொன்ன ஒரே விஷயம் தான், "உங்க பொண்ணு இப்போ வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு குடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? நீங்க ஏன் சித்தப்பா அப்படி நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா கிட்ட சொன்னேன்.
விஷயம் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னேன். இதே உங்க பொண்ணு வந்து இப்ப சம்பாரிச்சு குடுத்தா, தங்கச்சி சம்பாரிச்சு குடுத்தா வாங்க மாட்டீங்களா? நீங்க ஏன் என்ன வந்து வேற மாரி பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசினதுக்கப்புறம், அவரு வந்து கொஞ்சம் சமாதானம் ஆனாரு. என்னன்னா, சரி நம்ம பொண்ணு வந்து ஏதோ சம்பாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க சித்திக்கிட்ட நெறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுட்டு. ஆனா அவங்க நெனச்சது என்ன அப்படின்னா, நான் வந்து வேலை கிடைச்சோனே வந்து நான் தனியா போயிடுவேன். அந்த மாரி தான் அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மலாம் பணம்லாம் குடுக்க மாட்டா அவ அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா, அவங்களுக்கே வந்து ஒரு மனசு ஒரு உறுத்துற மாரி ஆயிடுச்சு. ஏன் அப்டின்னா, நான் இப்போ 3, 4 மாசமா சம்பளம்லாம் வாங்கி, சித்தப்பா கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்களே வந்து அத உணர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, ரொம்ப உணர ஆரம்பிச்ச விஷயம்னு எனக்கு தோணுச்சு. அவங்க பேசுறது, என்கிட்ட வந்து நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுதலா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. பரவால்ல. ஏதோ வந்து அவங்க இத்தன நாள் நம்மள இப்டி இது பண்ணாலும், இப்ப பரவால்ல அப்டிங்கிற மாரி நம்ம விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல வந்து என்னாச்சுன்னா எங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தரு. அ அவரு வந்து ஒரு கல்யாணத்துக்காக எங்கள எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வந்து எங்க அப்பாவோடயும் அவர் வந்து கூட வந்து இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும். அதனால வந்து என்னையும் வந்து கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியூர்ல வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் வேன் எடுக்குறோம். நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு விஷயத்த வந்து நினச்சேன். சரி நம்ம பார்ப்போம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டபடியே நானும் வந்து எல்லாரும் கிளம்பி போனோம். அங்கே வந்து தேடணும் ஒரு விஷயத்த. என்றைக்குமே வந்து மற்றவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்கிறது எனக்கு அந்த சமயத்தில் புரிஞ்சிச்சு. நம்ம தான் நமக்கான விஷயத்த வந்து ஏற்படுத்திக்கணும். நம்மளுக்கு தேவையான விஷயத்த அடையிறதுக்கு அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வெப்சைட்டு, அதுக்கப்புறம் வந்து நெறைய தெரிஞ்ச இடங்கள், பேப்பர் அந்த மாரி விஷயங்கள்ல தேட ஆரம்பிச்சேன். அப்ப தான் வந்து 2, 3 இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அதாவது ஒரு 2 டேஸ்லயே முடிஞ்சிற மாரி இருந்துச்சு. என்னால வந்து அப்ளை பண்ண முடியல. என்னடா இது! இப்ப நம்ப வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரிலாம் சில விஷயங்கள்ல எனக்கு மனசுக்கு தோணுச்சு. இருந்தாலும் பரவால்ல. நம்ம எதுவும் முயற்சிய கைவிடக்கூடாது, தேடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நெறைய முயற்சி பண்ணேன். இடையிலேயே வந்து அங்கே எந்த மாரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாரி கம்பெனிஸில என்ன மாரியெல்லாம் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும், அந்த மாரி விஷயங்களையும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரு அந்த மாரி ஃபீல்டில வேலை பார்க்கறனால அவனுங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நெறைய வந்து ஃபோன்லேலாம் வந்து என்னென்ன மாரிலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறப்ப என்னென்ன மாரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாரி எல்லாம் ஒரு ஐடியா வந்து நானே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்போதைக்கு போய் அவங்க முன்னாடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரியாமல் உட்காரக்கூடாது. ஒரு 5 கொஷின் கேட்டு பதில் சொல்கிற இடத்துல ஒரு 2 கொஷினுக்குனாச்சும் நம்மளுக்கு பதில் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மெனக்கெட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் இந்த மாரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமத்துல ஒரு நல்ல பெரிய கம்பெனியில வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு 10 வேக்கண்டுக்கு போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்ல சேலரி, நல்ல இது. ஆனா வந்து 2 ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். அப்படிங்கிற மாரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம இதையும் விட்டா வேறு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க மெயில்ல. அதெல்லாம் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இன்னும் 1 வீக்ல இன்டர்வியூ டேட்டும் எல்லாமே வந்து கால் லெட்டரு, இன்டர்வியூ எல்லாமே வந்து அவங்க எப்போ வரணும் எல்லாமே அவங்க கரெக்ட்டா மெயில்ல அனுப்பியிருந்தாங்க எனக்கு. சரி ஓகே. பரவாயில்ல. ஏதோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நானாகவே வந்து என்னை வந்து தயார்படுத்திக்கிட்டேன். நம்மளால் ஓரளவுனாச்சும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் நம்ம வந்து சமாளிக்க பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிங்கிறப்போ நிறைய பேர் இன்டர்வியூக்கு நல்லா எல்லாமே நாலேஜபிளாக தான் வருவாங்க. அந்த இதோட நம்ம இது பண்ணணும்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஓரளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால நானே வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அம்மா வந்து இது மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைச்சிட்டு போயிட்டு பைக்கில் விட சொன்னாங்க. நாங்கள் இருந்த ஏரியாலேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட போகணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து எங்கள் அம்மா அழைச்சிட்டு போகிறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு போனோம். அப்போ அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரப்போ வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு, அதாவது ஸ்கூல் டயத்தில் அம்மாவோட அம்மா 10th படிச்சிருந்தாங்க. அவங்களோட படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அன்னைக்கு தான் பார்த்தாங்க. நல்லா ஓரளவு ரிச்சா இருந்தாங்க. கார்ல தான் வந்து இறங்குனாங்க. ஆனா அம்மாவ பார்த்தோனே சில பேர் வந்து ஒரு மாரி கார்ல வந்து பார்த்தா இவங்களலாம் என்ன நம்ம பேசுறதுன்னு